வணக்கம். இது மனசு சேனல் பரிமள செல்வி. நம்ம எல்லாருமே எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க தான் ஆசைப்படுறோம். ஆனால் நம்மளால் அப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியறதில்ல. பல நேரங்கள்லையும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் அமைஞ்சால் கூட நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியலை. ஒரு மாதிரி சோகமே உருவாகி எப்போவும் ஒரு மாதிரி முகெல்லாம் வாடி போய் இருக்கிறோம். அப்போ இப்படி மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்யலாம்? இது பற்றி எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மாதரே 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 மாதரே. மகிழ்ச்சியாக இருக்க என்ன பண்ணலாம்? முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம மகிழ்ச்சி நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு முழுக்க காரணம் நான் தான். அதுக்கு 100% ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடையது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும், அதை நம்பணும். ஏன்னா அது ஒரு இன்டர்னல் ஃபேக்டர், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இல்லை. என்னதான் வெளியிலேருந்து நமக்கு கோடியாக அள்ளி கொட்டினாலும் நம்ம மனது மகிழ்ச்சியாக இருக்க ரெடியாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம மகிழ்ச்சியாக இருந்துட மாட்டோம். அந்த இதுலேயும் நம்ம குறைய கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி புலம்பிகிட்டே இருப்போம். அதனால தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நெவர் புட் த கீ டு யுவர் ஹாப்பினஸ் இன் சம் அதர்ஸ் பாக்கெட் அப்படின்னு. நம்ம நம்முடைய மகிழ்ச்சிக்கான திறவுகோலை அடுத்தவங்களுக்கு பாக்கெட்டில் வைக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, அவங்ககிட்ட தேடக்கூடாது. நம்ம மகிழ்ச்சியை நம்மகிட்டே நம்ம தேடணும். ஏன்னா முழுக்க அது மனசு சார்ந்தது. நம்ம மனசை சரியாக வச்சுருந்தா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் ஹாப்பினஸ் இன் வாட் யூ ஹேவ். நமக்கு என்ன இருக்குதோ, நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதில் மகிழ்ச்சியாக இருக்க அல்லது மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கணும். மகிழ்ச்சியாக இருக்க தெரிஞ்சுக்கிடணும். நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நல்ல உயர்வானது அல்லது நல்ல திறமையானது, அதெல்லாம் ஒரு கிஃப்ட் அல்லது அது ஒரு பிளெஸ்ஸிங் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீல், ஒரு எண்ணம் இருந்தால் தான் நம்மகிட்ட இருக்கிறதுல நம்ம மகிழ்ச்சி அடைகிறதுக்கு முடியும். அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கவுண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு விஷயத்துலேயும் உள்ள நல்ல விஷயங்களை நம்ம ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி நம்ம நினச்சி அதை ஒவ்வொரு நாளும் எண்ணி இருந்தோனாலே மனசில் ஒரு நன்றி உணர்வு உண்டாகும். அப்போ நிச்சயமாக மகிழ்ச்சி பெருகும். அப்போ சின்ன விஷயங்களையும் நம்ம கொண்டாடணும். சின்ன வெற்றிகள், அது நம்ம சின்ன சாதனைகளாக இருக்கலாம், ஏதோ நம்ம முயற்சி செய்து அதில் கிடைத்த ஒரு பலனாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாட பழகணும். அப்போ தான் அந்த மகிழ்ச்சி அதிகமாகும். அப்புறம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எதில் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆய்வு செய்து பார்க்கணும். இப்போது ஒரு சிலருக்கு மியூசிக், இசை பாடல்கள் கேட்டுட்டு இருந்தால் பிடிக்கும், அல்லது சிலருக்கு இசைக்கருவிகளை மீட்டிகிட்டு இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சிலருக்கு ஏதாவது தோட்ட வேலைகள் செய்துட்டு இருந்தால் மகிழ்ச்சி பெருகும். இப்படி எதில் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது நேரத்தை கண்டுபிடிச்சி அது எப்படியாவது அதுக்கு அதிக நேரம் நம்ம செலவழித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மகிழ்ச்சியினுடைய அளவு அதிகமாகும். நம்ம ஒரு மகிழ்ச்சியின் மனிதராக மாறிக்கிட்டே வருவோம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, அக்செப்டன்ஸ். நம்மளே முழுமையாக ஏற்றுக்கொள்ளுறது. நம்ம கிட்ட உள்ள நிறைகளோடும் குறைகளோடும் நம்மளை நம்ம ஏற்றுக்கொள்ள பழகணும். அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக மகிழ்ச்சி பெருகும். நம்ம அப்படி நம்மளையே நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அந்த செல்ஃப் லவ், நம்மை நாம் அன்பு செய்வோம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் உண்டாகும், அந்த சுயமரியாதை உண்டாகும். அதான் சொல்லுவாங்க, எப்போவுமே மற்றவங்க நமக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அடுத்த விஷயம் நம்ம பார்த்திங்கன்னா, இதுக்கு தொடர்புடையது தான் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிடணும். நமக்கு எதிர்பார்ப்பே இல்லாமல் இருக்க முடியாது. 0 எதிர்பார்ப்பு இருந்தால் ஹாப்பியாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே மனிதர் தானே, எப்படி எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்கிறது? ஆனால் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிடுது. மற்றவங்ககிட்ட இருந்து உள்ள எதிர்பார்ப்பை நம்ம குறைச்சிட்டு நம்மக்கிட்ட உள்ள எதிர்பார்ப்பை நம்ம அதிகமாக வச்சுக்கிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மற்றவங்க நம்மளை மதிக்கணும், என்ன அன்பு செய்யணும், என்ன எல்லாரும் பாராட்டணும், இப்படிலாம் நம்ம எதிர்பார்க்குறோம். அதே வேலையை அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறத விட்டுச்சு
நமக்கு நாமே செய்யணும். நான் மதிப்பு மிக்கவள் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வு எனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை நான் ஒருபோதும் இழக்க மாட்டேன். யாருக்கும் நான் அடிமையாக இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டேன் இல்லையா? அந்த சுதந்திர காற்றை முழுமையாக என்னால் சுவாசிக்க முடியும். அப்போ மகிழ்ச்சி பெருகும். அதே மாதிரி என்ன நான் அன்பு செய்வேன். யார் ஒருத்தர் வந்து அவங்க அன்பு செய்யலையோ அவங்க மற்றவங்கள அன்பு செய்யவே முடியாது. அந்த அன்பில் வந்து அந்த அன்பு நிச்சயமாக குறைபட்ட அன்பாக தான் இருக்கும். நம்மளை அன்பு செய்கிறது வந்து ஒரு பொங்கி வழியக்கூடிய அளவில் நம்ம முழுமையாக அன்பு செய்யணும். குறைகளோடும் நிறைகளோடும் மனசில் ஒரு கவலை இருக்கும்போது நம்ம அன்பு செய்ய பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் மற்றவங்ககிட்ட இருந்து அந்த அன்பை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அந்த மற்றவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கும் போது அது கிடைக்கல அப்படின்னா அது ஏமாற்றத்தை தரும், அது மகிழ்ச்சியை குலைத்து விடும். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளை மட்டுமே நம்ம அன்பு செய்தால் போதாது. இந்த உலகத்தில் உள்ள மற்றவங்களையும் எல்லாரையும் நம்ம வந்து அன்பு செய்யணும். அன்பு செயல்கள் அதிகம் அதிகம் நம்ம செய்ய அந்த மகிழ்ச்சியின் அளவும் அதிகமாகும். அன்பு செயல்கள் அப்படின்னு சொல்லும்போது அக்கறை காட்டுது. மற்றவங்ககிட்ட ஒரு அக்கறையான ஒரு வார்த்தையை பேசுகிறதா இருக்கலாம், அக்கறையான ஒரு பார்வையாக இருக்கலாம், அக்கறையான ஒரு செயல்பாடாக இருக்கலாம். இது எல்லாமே மற்றவங்ககிட்ட ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும். அவங்க முகத்தில் சிரிப்பு வரும். அதை பார்த்து நம்முடைய முகத்துலேயும் சிரிப்பு வரும், நமக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிறரோடு ஒப்பிடாமை. மற்றவங்க கூட கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் யூனிக், தனித்துவமானவர்கள். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. அதனால் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல. அப்போ அதனால் மற்றவங்க கூட நம்மை ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மகிழ்ச்சியை முற்றிலுமாக நம்மை இழந்து விடுவோம். அதான் சொல்லுவாங்க, கம்பேரிசன் கில்ஸ் ஹாப்பினஸ், கம்பேரிசன் இஸ் த தீஃப் ஆஃப் யுவர் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பில் கேட்ஸ் அழகாக சொல்வார், do not compare yourself with others. If you do so, you are insulting yourself அப்படின்னு. நம்ம வந்து மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்தோம் நம்மளை அப்படின்னு சொன்னால் நம்மை நாமே இன்சல்ட் பண்ணுறோம், அவமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். நம்மை நாமே அவமதிச்சுட்டு இருந்தால் எப்படி அந்த மகிழ்ச்சி வரும் இல்லையா? மகிழ்ச்சி நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு இந்த லைஃப் இஸ் அ ஜேர்னி, இது இந்த வாழ்க்கை ஒரு பயணம். அதில் வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிற பழகிக்கிடணும். ப்ரொடக்டிவாக இருக்கிறது, அது வந்து உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே ஏதாவது நமக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு படைப்பாற்றலோட ஏதாவது நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது பங்களிப்பு இந்த சமூக முன்னேற்றத்திற்காகவும் நம்முடைய முன்னேற்றத்திற்காகவும் ஒரு ப்ரொடக்டிவாக நம்ம செயல்படும்போது நிச்சயமாக மகிழ்ச்சி பெருகும். இதெல்லாத்தையும் நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஆல்சோ ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி. நன்றி.